குப்பமா சமந்தி, குப்பமா சமந்தி, வெளியே நிக்கிறீங்க, உள்ள வர வேண்டியதானே? இல்ல இல்ல, சமைச்சிட்டீங்களா என்ன? இல்லைங்க சமந்தி, இப்பதான் உலைய அடுப்புல வச்சிருக்கேன். பையன் காலையிலே நேரமா கிளம்பிட்டானா, அதனால இருந்துச்சு தயிர், பழைய சாதம் இருந்துச்சு, அதை போட்டு கொடுத்துட்டேன். இப்ப ஏதாவது ஒண்ணு வைக்கணும், அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேதான் ஏதாவது ஒரு காயை போட்டு அரிஞ்சு குழம்பு வைக்கணும். அவர் கையை எடுத்துட்டு வந்தாரு, இப்பதான் குழம்பு வச்சேன். சரி, அதான் உங்களை கூட்டிட்டு போலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்புறம் அவர் வந்துட்டு போயிட்டு வாமா, போய் கூப்பிட்டு வா அப்படின்னாரு. வாங்க வீட்டுல வந்து சாப்பிடுவீங்க. இல்ல சமந்தி, பையனும் மருமகளும் மதியானம் வீட்டுக்கு வரேனாங்க, அப்புறம் அவங்க அண்ணனும் வரேனாங்க. அதனால வீட்லயே நான் ஏதோ ஒன்று சமைக்கிறேன். குழம்பு அப்ப நிறைய எடுத்து வச்சிருக்கேன், வேணா அவங்களுக்கு வேணா குழம்பு கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க வேணா அதை வேணா அவங்களுக்கு கொடுத்துருங்க. அட சமந்தி, அதெல்லாம் முடியாது. நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு குழம்பு எடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு, அவ்வளவுதான் சொன்னேன். சரி, அப்புறமேட்டுக்கு வரேன். சரி, நான் வரேன். சரி, போயிட்டு வாங்க. அப்புறமேட்டுக்கு வரணும், வராம நீங்க பாட்டுக்கு இருக்காதீங்க. குழம்பெல்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. வாங்க சமந்தி. இப்பதான் இவங்களை பாக்குறதுக்கு என் பத்திரகாளி சம்பந்தி மாதிரி இருக்கு. அவங்களே இப்படிதான் வீட்டுல எதை வச்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்ற குறையே இப்பதான் தெரிஞ்சது. இப்ப அவங்க அதையும் வந்து நிவர்த்தி பண்ணிட்டாங்க. எம்பிட்டு அசிங்கமா இருக்கு. இந்த டிவியை கூட நான் பார்க்க விட மாட்டேன். இந்த பையன் வந்தானா உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவேன். கரண்ட் பில் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு ஒரு ஃபேன் கூட போட விட மாட்டேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்னங்க, சம்மந்தியை கூப்பிட்டேன், அப்புறமேட்டுக்கு வந்து குழம்பு வாங்கிட்டு போறேன் நாங்க. என்னங்க தங்கம், சொல்லு தங்கம். என்ன டிவியை பார்த்துக்கிட்டு என்னமோ மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மாவா? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, பத்திரகாளி உசுரோட இருக்கும்போதும் சரி, இந்த பையன் வீட்டுல இருக்கும்போதும் சரி, நான் எப்பயுமே டிவி போட்டு நான் மட்டும் பார்க்கணும்னு நினைப்பேன். அவங்கள வந்தாங்கனாலே டிவி ஆஃப் பண்ணி வச்சிருவேன், சிடுன்னு பேசுவேன். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப நல்லா பார்த்துருந்தேன்னா பத்திரகாளி நேரத்துக்கு உசுரோட இருந்திருப்பாளோன்னு தோணுது. என்னங்க, அக்கா நம்ம கூடயே தாங்க இருக்காங்க, நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? இல்லம்மா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அதான். வருத்தமெல்லாம் ஒன்றும் படாதீங்க, அக்கா நம்ம கூடயே தான் இருப்பாங்க. சரி. சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நீங்க உங்க கையால பையனுக்கு ஊட்டி விடுங்க, போதுமா? எல்லா பிரச்சனையும் நின்றோம். ஆமாங்க, பெத்த பையனுக்கு ஒரு அப்பாவா நீங்க சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுங்க. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட இன்னமும் அன்பா இருப்பான். சரி. என்னங்க, இந்தாங்க பையனுக்கு ஊட்டி விடுங்க. நிரஞ்சன், நிரஞ்சன். சொல்லுங்க சித்தி. வாயா, அப்பா உன்னை சாப்பிட கூப்பிடுறாரு. அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடணும்னு சொன்னதே உனக்கு நான் ஊட்டி விடுறேன்னு தான். வாயா, வந்து உட்காரு வா. நீங்க சாப்பிடுங்கப்பா. காட்டியா நீ காட்டு. ஏயா, என்னையாச்சு? ஏன் அலற? ஏயா, காரம் இது அதிகமா இருக்கா? இல்லப்பா, உங்ககிட்ட நான் இதைதான் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அம்மா கூட இல்லையேன்னு எனக்கு கவலையா இருக்குப்பா. உங்க அம்மா என்னைக்குமே நம்ம கூட சாமியா இருப்பாயா, நீ கவலையே படாத. சரிப்பா. அக்கா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும். இன்னும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்காம இருக்கோம். ஐயோ, இது எவ்வளவு பெரிய தப்பு. முதல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை எடுப்போம். இனிமே இது இந்த இடத்துக்கு தேவையில்லை. ஒருத்தருக்கு நம்ம செய்வனை செஞ்சோம்னா அது அவங்களுக்கு பழிக்குதோ இல்லையோ, செய்யறவங்கள மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்ப புரியல, இப்ப புரியுது. நான் பண்ணின தப்புக்கு நான் இப்ப பிராயச்சித்தம் பண்ணணும். இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசுவோம். அந்த அக்கா மறுபடியும் இந்த வீட்டுக்கு தெய்வமா வந்து இருக்கட்டும். அக்கா, ஏன் பயப்படுற? பயப்படாத. இல்லக்கா, நீங்க மறுபடியும் நான் அடிப்பீங்களோன்னு நினைச்சேன். நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் ஒரு அம்மாவா ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் போனாலுமே இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இங்க வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணின. ஆனா இப்போ நீ திருந்திட்ட. திருந்தனவளை தண்டிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் குடும்பக்காரி கிடையாது. நீ எப்பயும் இதே போல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தாயாகவும் என் புருஷனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்கணும். அதுவே போதும். நீ பட்ட கஷ்டம் எல்லாமே விலகிரும். அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. உண்மையாகவும் நேர்மையாகவும் மட்டுமே இரு. என்றைக்கும் பொய்யும் களவும் வாழ்க்கையில் என்றைக்கும் சோறு போடாது. அது நம்மளை படுகுழியில தான் தள்ளும். சரிக்கா, புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் திருந்திட்டேங்க்கா. கவலைப்படாத, உன் பையனும் வெளியே வந்துடுவான். உனக்கானவனா திருந்தியும் வாழ்வான். அவன் வெளியே வரலனாலும் பரவாயில்லக்கா. அவன் வந்து மட்டும் என்ன பண்ண போறான்? மறுபடியும் இந்த திருட்டு புத்தி எல்லா கெட்ட புத்தியும் தானே வரும். அவன் இருந்துட்டு போறான்க்கா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுங்க போதுங்கக்கா. போதுங்க போதுங்க, எனக்கு போடுறா. எம்மாடி சின்ன பொண்ணு, சொல்லுங்க. மடி, நான் போய் நிரஞ்சன் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீ பையனை பாரு, பையன் கூட இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க மாமா வேற வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். நல்ல சாப்பிடாம வேற போயிட்டாரு. வந்தா சாப்பாடு மட்டும் வச்சு கொடுத்துரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. குட்டி, அம்மா கிட்ட சமத்தா இருக்கணும், சரியா? நான் போய் சித்தப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அப்பாயி. சரி சரி, இருங்க வந்துடுறேன்.
எனக்குமா எனக்குமா. இவங்க வேற முதல்ல வாமா வாங்க வாங்க நாங்க போயிட்டு வருவோம். எல்லாம் என்ன பண்றீங்க? நான் உட்காந்துருக்கோம். எவ்வளவு நேரம் வருவீங்கன்னு பார்த்தேன். இப்பதான் வரீங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க சம்மந்தி. சரி உட்காருங்க, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் அண்ணனும் அவங்களாம் முதல்ல சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னா காப்பி எதுவும் வச்சு கொடுமா. சரி அப்ப இருங்க, காப்பி தண்ணி எதுவும் வைக்கிறேன். ஆட சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு காப்பி தண்ணி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாப்பிடு. நிரஞ்சன் பெரியம்மா வாங்க பெரியம்மா. சாப்பிடுறேன்னா சாப்பிடுப்பா. ஏன் இப்ப எந்திரிச்சு வந்த? இல்ல பெரியம்மா வாங்க பெரியம்மா. வாங்கக்கா சாப்பிடுவீங்க. இருக்கட்டும். நிரஞ்சன் என்ன பண்றேன் இது பண்றான்னு தெரியல, அதான் பாத்துட்டு போவோம்னு வந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன் பெரியம்மா. அப்பா தான் ஊட்டி விட்டாரு. சரியா லிங்கம், இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் அப்பப்ப கால் மட்டும் வலிக்குது. சரி ரொம்ப நேரம்லாம் நடக்க கூடாது, அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருக்காதீங்க சரியா? சரி. என்னங்க சம்மந்தி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. இல்லைங்க சம்மந்தி, என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தான். எனக்கு என்ன கோவம்? என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்பக்கப்ப கோவம் இருக்கும், அப்புறம் அதை மறந்துடுவேன். சரிங்க சம்மந்தி. எனக்குமா எனக்குமா. எம்மாடி சின்ன பொண்ணு. தாத்தா தாத்தா வந்துட்டீங்கண்ணா தாத்தா. வந்துட்டேன்பா. எங்க உங்க அப்பாயி? அத்தை இப்பதான் மாமா லிங்கம் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன மாமா என்னாச்சு? திருதுப்புன்னு வந்தீங்க, என்னாச்சு? எல்லாம் மகா நம்ம கிட்ட காசு வாங்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவங்க வீட்டை வித்துருக்காங்கம்மா. நான் போய் பார்த்தா அது மகாவுடைய வீடு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதான் சரி அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி உங்க அத்தை கிட்ட சொல்லுவோன்னு வந்தம்மா. ஓ அப்படியா மாமா? ஐயோ, அவங்களாம் எங்க இருக்காங்க? இப்ப வாடகை வீட்டுல உமா இருந்தாங்கல்ல முதல்ல, அந்த வீட்டுல இருக்காங்களாமா. நான் போயிட்டு உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு மத்ததை பாத்துக்கலாமா? பையனை கொஞ்சம் புரியுமா? நான் போய்க்கிறேன். அது நான் வாது தாத்தா, நானும் வாதே. இங்கிட்டு வா தாத்தா அங்க வெளியே போறாங்க, இங்க வா.